டேய் முத்துனதாங்க பறிச்சு போடு. ஏலச பறிச்சு போட்டுனா அவ்வளவுதான். என்ன பண்ற நீ? மரம் ஏறுறங்க. ஆமா, அந்த ஆளோட சுத்திக்கிட்டு இருந்தவன் தானே நீ? அட அந்த ஆளு வேலை வெட்டிலாம் இருக்கான். நீங்க மனசு வச்சீங்கன்னா நான் மரம் ஏறி பொழைச்சுக்கணுங்க. ஆமா, உனக்கு மலையேறி பழக்கம் இருக்கா? ஓ, எவ்வளவு மரம் ஏறி இருக்கிறேன். அந்த ஆளோட சேர்ந்து எவ்வளவு திருடி இருக்கிறேன். நம்ம மனசுல மாட்டுங்க. நான் பிறந்து யோகியனுங்க. எனக்கு ஆளுங்க பத்தாக்குறையா தான் இருக்குது. கூலி விவரத்தையெல்லாம் ஒழுங்கா பேசி முடிச்சுக்குவான். ஒரு மரத்துக்கு 1 ரூபா கூலி. 1 ரூபாயா? அட தூ. அடிக்கிறீங்க? ஏன் அடிக்கிறீங்க? 1 ரூபா கூலிய காலு துப்புறாங்க. நீங்க தான் கூட்டி கொடுத்தா ஏண்டா என் மூஞ்சியை பார்த்தா கூட்டி கொடுக்குற மாதிரியே இருக்கு. ஏனுங்க அடிக்கிறீங்க? 1 ரூபாய கேவலமா பேசிட்டானே இந்த பேய். ஐயா, இங்க நோட்டு பிரச்சனையா? இவன் நோட்ட கேவலமா பேசலன்னு இந்த நாட்டையே கேவலமா பேசிட்டு இருக்கிறான். அப்படி என்னதான் பேசுனேன்? அது வந்து நீ பேசாத, நான் சொல்றேன். அட 50 ரூபாய் நோட்டை தூக்கி எறிங்க, 100 ரூபாய் நோட்டை போட்டு மிதிங்க, 500 ரூபாய் நோட்டை காத்துல பறக்க விடுங்க. நான் ஏன்னு கேட்க மாட்டேன். நல்லா பாருங்க, எல்லா நோட்டுலையும் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியான்னு தான் பிரிண்ட் பண்ணிருக்கேன். ஆனா 1 ரூபாயில மட்டும்தான் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியான்னு பிரிண்ட் பண்ணிருக்கேன். 1 ரூபாய் நோட்டை மதிக்காதவன் இந்த நாட்டையே மதிக்காதவன். எவன் 1 ரூபாய் நோட்டை மதிக்கிறானோ அவன் தான் இந்தியன். ஆமா, இது எப்படி நீங்க கண்டுபிடிச்சீங்க? அண்ணா, நான் எங்கேயோ இருக்க வேண்டியவன், ஆனா இங்க இருக்கேன். ஏன்? நான் ஒரு இந்தியன். ஆமா ஆமா, இவ்வளவு புத்திசாலித்தனமா இருக்கிறவங்களுக்கு நிச்சயமா சம்பளம் நிறைய கூட்டி கொடுக்கணுங்க. நன்றி. நாளையில இருந்து 1 ரூபா கூட்டி தரணுங்க. இப்படி இப்படி சங்கு இப்படி சங்கு எதுக்கு இந்த ஆளு இப்படி போட்டு அடிச்சிட்டு இருக்கற? எப்படி அவன் சொல்லலாம்? அப்படி என்னதான் சொன்னா? அதை என் வாயால சொல்ல மாட்டேன். சரி, நீ வாயால சொல்லு. சொல்லுவான் அவன், சொல்லிடுவான் அவன். சொல்லுவானே, சொல்லக்கூடாதுதான், ஆனா சொல்லுவேன். சொல்லியா? மனுஷனோட ஆரம்ப காலத்தை பத்தி சொல்லுங்க. சொன்ன உடனே அடிக்க ஆரம்பிச்சிட்டாருங்க. மனுஷனுடைய ஆரம்பமா? அப்படி என்னதான் சொன்ன? ஓ, மங்கி. குரங்கில இருந்து பிறந்தவன் மனிதன் சொன்னானா? நீ சொல்ல ஆரம்பிச்சியா? எப்படி சொல்லலாம்? எப்படி சொல்லலாம்? சொல்லலாமா? நான் அப்படி தப்பு. ப்ளீஸ் ஹெல்ப் மீ. டேய் சொல்லுவியா? நிறுத்துங்கயா. ஏன் 2 பேருக்கு ஒரு ஆளை போட்டு அடிக்கிறீங்க? ஆதி மனுஷன் மாதிரி. ஆதி மனுஷன் மாதிரியா? குரங்குல இருந்து பிறந்தவன் மனுஷன்னு சொல்றாரு. ஆளாலும் சொல்ல ஆரம்பிச்சீங்களா? அப்படி கேளுங்கடா. குரங்கிலிருந்து பிறந்தவன் தான் மனுஷன்னா, இப்ப இருக்கிற குரங்கெல்லாம் ஏண்டா மனுஷனா மாறல? போயிட்டானுங்களா? நானும் என்னுடைய சர்வீஸ்ல இந்த குரங்குடைய தாத்தாவை பார்த்தேன், கடைசி வரைக்கும் மனுஷனாகாமையே செத்து போச்சு. இதனுடைய அப்பாவை பார்த்தேன், கடைசி வரைக்கும் மனுஷனாகாமையே செத்து போச்சு. இதையும் பார்த்துக்கிட்டே இருக்கேன். மனுஷனாக கூட மாற வேண்டாம், அட்லீஸ்ட் குழந்தையாவது ஆகக்கூடாது. அதனாலதான் சொல்றேன், இனிமே யாராவது குரங்கில் இருந்து பிறந்தவன் மனுஷன்னு சொன்னா நான் குரங்காயிருவேன். என்னடா பாட்டு? என்ன பாட்டு? குரங்கிலிருந்து பிறந்தவன் மனிதன், கருத்தான பாட்டு. ஏண்டா துண்டு போட்டா கருத்துன்னு சொல்லுவீங்களா? என்ன பாட்டுன்னு சொன்ன? குரங்கிலிருந்து பிறந்தவன் மனிதன். பாட்டு கேக்குறாங்களா? குரங்கு கழுதுன்ட்டு நல்ல பாட்டு கேட்க மாட்டானுங்க. ஐயோ